சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பரவாயில்ல, மாப்பிள்ளை என்ன மாதிரி அழகா ஸ்மார்ட்டா இல்லைனாலும் நல்லா தான் இருக்காரு ஸ்டைலா. தியா, உனக்கு ஏத்த மாப்பிள்ளை இவரு தான். உன்னோட வருங்கால ஹஸ்பண்ட டக்குன்னு கேட்ச் பண்ணிக்கோ போ. இவன் எனக்கு ஹஸ்பண்டா? இவ எனக்கு வைஃபா? இவனை வேண்டான்னு சொல்லிட வேண்டியதுதான். அம்மா சொல்லிட்டாங்க, எப்படி வேண்டான்னு சொல்றதுன்னு தெரியலையே. எப்படியாவது இவளே நம்மளை பிடிக்கலன்னு சொல்லிடணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா பார்த்ததுமே ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் புடிச்சு போச்சுன்னு அர்த்தம். அப்புறம் இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அடுத்து நாம பேச வேண்டியதை பேசி கல்யாணத்துக்கான ஏற்பாட்டை நாம பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். ஏ காயத்ரி, வந்திருக்கிற உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வா. அக்கா, இங்க வாங்க. என்ன காயத்ரி? இந்த காஃபியை கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுங்க. இந்தாங்க. ஐயோ, ஆதிசங்கரி மேடம் உன் பேரை சொல்லி ஒன்னுதான் காஃபி எடுத்துட்டு வர சொன்னாங்க. நான் எடுத்துட்டு போன என் சீட்டு கிழிஞ்சிரும். நீயே கொண்டு போய் கொடு. காயத்ரி, போட்டு வச்ச காஃபிய கொண்டு போய் கொடுக்காம இங்கே நின்னுட்டு இருக்க? பாட்டி, மேடம் காயத்ரியை தான் காஃபி எடுத்துட்டு வர சொன்னாங்க. காயத்ரி என்கிட்ட கொடுத்து கொண்டு போய் கொடுக்க சொல்றா. ஆதிசங்கரி யார எடுத்துட்டு வர சொன்னாலும் அவங்க தான் எடுத்துட்டு போய் கொடுக்கணும். எதுக்கு பயப்படுற? எடுத்துட்டு போய் கொடு. ஓஹோ, இவளும் இந்த வீட்டுலதான் வேலைக்காரியா இருக்காளா? இந்த வேலைக்காரிக்கு சப்போர்ட் பண்ணிதான் செழியன் அவ்வளவு தூரம் என்கிட்ட சண்டை போட்டானா? என் வாழ்க்கையில சந்திக்கவே கூடாதுன்னு நினைச்சவன் என் வாழ்க்கைக்கு துணையா வர போறானா? இந்த வேலைக்காரிக்கும் இந்த செழியனுக்கும் சரியான பதிலடியை கொடுக்கணும். என்ன கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன் பாட்டி. ஆதி, எனக்கு உன் குடும்பத்தை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதை விட
மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்படி ஒரு மாப்பிள்ளை எனக்கு மருமகனா வர்றதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு இந்த கல்யாணத்துல பரிபூர்ண சம்மதம். உன் குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்க நான் தான் விருப்பப்பட்டேன். எங்களுக்கும் இதுல பரிபூரண சம்மதம் தான். ம். ஆண்டி, நீங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னால நான் செழியனை கொஞ்சம் தனியா சந்திச்சு பேசணும். பேசினதுக்கு அப்புறம்தான் என் முடிவு என்னன்னு என்னால சொல்ல முடியும். கட்டிக்க போறவங்க கிட்ட பேசுறதுல எந்த தப்பும் இல்ல. 2 பேரும் போய் பேசுங்க. பேசிட்டு உங்க முடிவை தெளிவா வந்து சொல்லுங்க. அதுக்கப்புறமா கல்யாண பேச்சு எடுத்துக்கலாம். செழியன். ம் ஓகே மாம்.